நான் எப்போவுமே சிக்கன் குழம்பு வறுத்து அரைச்சி செஞ்சதில்லை. பட் ஃபஸ்ட் டைம் வறுத்து அரைச்சி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் வரமல்லி எடுத்துக்கிட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சீரகம், ஒரு 5-6 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மனம் வரணும், அதுக்கப்புறமா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இது ரெண்டும் வந்ததுக்கப்புறமா அதை இறக்கி ஆற வச்சு நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா தண்ணி இல்லாமல் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். விட்டதுக்கப்புறமா அதில் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துட்டு, அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரும் சேர்த்துட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.